யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. சுரேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்லை இல்லை இல்லை. என்ன வயசு இருக்கும்? 21 வயசு. அவனுக்கு தெரியுமா நீ மாசமா இருக்கன்னு? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? வேலை செய்யற இடத்துல இன்னொரு பையன் அவ கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சான். அந்த பையனும் ஒரு மாசத்துல ஏமாத்திட்டு ஓடிட்டான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேற வழி இல்லாம அந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். உங்க மேல பழிய போட்டுட்டான். இதுதான்ப்பா உண்மை. உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா இவர் கிடையாது. நவம்பர் 30க்கு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யற இடத்துல உங்க பொண்ணு இன்னொருத்தரோட பழகியிருக்கா. ஒரு வருஷமா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க, ஓடி போய் பிடிப்போம். இது பாருங்க, அந்த சுரேஷ்ங்கிற பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நமது குழு சதீஷை தேடி விரைந்தது. இடங்களில் விசாரித்த பின் மீனாவின் தோழி மூலம் சதீஷை கண்டுபிடித்தோம். இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க யாருன்னா வேலை சரி, நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்க இது போலன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படிதான் இருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஊர்லயே நான் தான் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி, ஒரு 6 அடி உயரம் இருப்பேன். சரிங்க, நான் பார்க்கலாமான்னா சரி பார்க்கலாங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க போறீங்க? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. சரி, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவ்வளோ அக்கறை. வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போனாங்க. வாங்க வீட்டுக்கு யாரும் இல்ல, அவங்களே 2 கிலோமீட்டர் என்ன நடக்க வச்சுட்டு போனாங்க. அன்னைக்கேவா? அன்னைக்கு. வெக்கமா இல்ல? அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு நான் வந்துட்டேன். சும்மா போயிட்டு வந்துட்டேன். அதுட்டு செய்யலாம், சொல்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை ஏன் பண்றீங்க? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் காசு ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். 40,000. அவ பொண்ணுங்கிறதுனால, நீங்க ஆணுங்கிறதுனால அவ மேல அப்படி பழிய போடலாமா? பழி இல்ல மேடம், உண்மைதான் மேடம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் மேடம் அங்க இருந்து. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க, மிஸ்டு கால் கொடுத்தாங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. சொல்லுங்கண்ணா, எங்க இருக்கீங்க? அது மாதிரி வேலைக்கு வந்து இருக்கிறேன். வரீங்களான்னாங்க. ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல, வாங்க பேசலாம்னாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கம் சுத்தி வர்ற. அன்னைக்கு போனீங்களா உங்க வீட்டுக்கு? செகண்ட் டைம்? செகண்ட் டைம் போனேன் மேடம். போயிட்டு என்ன பண்ணீங்க? போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னு அப்படியே நீங்க சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்ல மேடம், எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே அது போல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓன் போர்டுல டீ போடுனே, ஆல் இந்தியா பர்மிட்னே. 100% சொல்றேன், அந்த குழந்தை எந்த இல்ல. சரி தம்பி, டிஎன்ஏ டெஸ்ட்ல உங்க குழந்தைன்னு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இன்னொருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த குழந்தை நின்ற பிறகு என் குழந்தைனா நான் எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் பொண்ணை வர சொல்லுங்களேன். இவர் தானம்மா? இவர்தான். என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? நான் இது மாதிரி உங்களை லவ் பண்றேங்க. எங்க போன்ல சொன்னாரா, மெசேஜ் பண்ணாரா? போன்ல. எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க அது வரைக்கும்? ஒரு வாரமா ஒரு வாரம் பேசுறதுக்குள்ள வீட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இந்த பையன் வந்து எங்க வீடு பார்த்துட்டு என் கூட இருந்தது. 2 வாட்டி என் கூட இருந்தது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? 1000 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் கொடுக்கல மேடம். வெறும் 200 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். கால்ல இருக்க செருப்பு கைட்டு அடிப்பேன் உன்னை. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பேசின பையன் கூட ஏன் நீ தப்பா இருந்த? மேடம் மேடம் நீ இந்த மாதிரி வாரம் கூட இல்ல மேடம். என்ன கல்யாணம் பண்ணினா சொன்னாரு மேடம் இவரு போன்ல. இன்னொருத்தர் கூட அப்படி இருந்துட்டு நீ நான்
உன்னை ஃபர்ஸ்ட் டைம் விட்டு நான் தப்பு பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு நீ ஒருத்தர் அதே உங்க அக்கா தங்கச்சி இருந்தா என்ன பண்ணுவ? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உங்ககிட்ட பழகும்போது தெரிஞ்சிச்சு நீ தப்பான பொண்ணு சொல்லிட்டு அப்படி அது நான் எப்படி வரும்போது தப்பான பொண்ணு சொல்லி நீங்க எப்படி அப்ப நீங்க தப்பான பையன் இல்லையா? ஆமா மேடம் தப்பான பொண்ணு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசலாம் இல்லையா? இந்த சத்யாங்கிற பொண்ணும் இந்த பையனும் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. கதை இப்படி போகுதா? அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட போன்ல இருந்து கூப்பிட்டதுனால இந்த பொண்ணு இவரும் கனெக்ட் ஆயிடுத்து. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. பண்ணல, நான் செய்யல, நான் குழந்தை இல்ல அப்படின்ற மேடம். இல்லையே பண்ணேன்னு சொல்றாரு. ஆனா குழந்தை மட்டும் எந்த இல்லை மேடம். மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல. இந்த பொண்ணோட நெருங்கி பழகலன்னு எல்லாம் சொல்ல, பழகினேன்னு சொல்றாரு. உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, இந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி இருக்காரு சொல்றான். அது மாதிரிலாம் சொல்ல மேடம். இல்ல சொல்லிடுவாரு. இல்ல மேடம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. நீ ஆம்பல, இந்த பொண்ணு பண்ண இன்னொரு பொண்ணு பண்ணாம என்ன நிச்சயம்? நீ ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஆனா இப்பவும் சொல்றேன் 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல மேடம். சார் எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? நக்கல்யா அவனுக்கு பண்றது முடியும் அவங்க அது போல ஆயிட்டு வந்தாங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எத்தனை பேரோட பழகி இருக்கீங்க உங்களுக்கு கரெக்டா அப்படி தெரியும்? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அத்தனை பெண்களோட பழகி இருக்கீங்களா? அப்புறம் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஆயிருந்தாங்கன்னு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி? This is the end.